வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு எந்த மசாலாஸும் நம்ம அதிகமாக சேர்த்த வேண்டாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் தான் சேர்த்த போகிறோம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் 3/4 கிலோ அயல மீன் எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் மிளகா பொடி எடுத்துக்கலாம். இது கூடவே 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் அதில் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் கொஞ்சமாக வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா மீனையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மீனும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.